ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன், சனி, புதன் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 3ஆம் இடத்துல குரு மேஷ ராசியில் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. 8ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மகர ராசியில் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில் பாருங்கள் நிறைய பிரச்சனை உங்களுக்கு, சரிங்களா? கடந்த வருஷமே இருந்து, அதாவது 2023 உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த கும்பராசி வந்து பாருங்கள், அவிட்ட நட்சத்திர நேயர்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது சதய நட்சத்திரக்காரங்களாம் உச்சக்கட்டமான பாதிப்பு. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்த ஒரு வருஷமாக பாதிப்பில் இருக்கீங்க. ஒரு சில பேர் இப்போ இந்த 2 மாதமாக ஜனவரி பிப்ரவரியில் பாதிப்பில் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துட்ருக்காரு. உடம்பு சரியில்லாமல் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு. மருத்துவ செலவு வந்துட்டுருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அடுத்தவங்க தேவையில்லாமல் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. மனக்குழப்பம், இந்த உடம்பு டயர்டாக இருக்கிறது, டயர்டாக அடித்து போட்ட மாதிரி இருக்கிறது, சோம்பேறித்தனம், டல் அடிக்கிறது, இது எல்லாமே இந்த ராசியில் இருக்க சனி பகவானால தாங்க. இந்த ராசியில் இருக்க சனி பகவான் இந்த மாதம் கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் 8ஆம் தேதி உங்கள் ராசி மேலேயே உங்களுக்கு சுக்கிரன் வந்துடுவார். அப்புறம் சுக்கிரன் வரனால நிச்சயமாக அந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா ராசியில் வந்து சுக்கிரன் இருந்துச்சுன்னா அந்த பாவகிரகங்கள் வந்து பாவத்தன்மை பண்ண முடியாமல் அந்த சுபகத்தன்மையாக மாறிடும், அதாவது சுக்கிரனோட சேர்க்கையினால். அப்போது அந்த கெட்டது நடக்காமல் நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் கும்பராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. உங்கள் ராசியில் வந்து சூரியன் இருக்கார். அவர் வந்து பாருங்கள் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த மனக்குழப்பமெல்லாம் தெளிவாகும். உடம்புலேருந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் ரெடியாகும். இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த குடும்ப பிரச்சனை தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பணப்பிரச்சனை. மெயினாக கும்பராசினியர்களுக்கு என்ன பணப்பிரச்சனை. சார் 2020, 21, 22 கூட நான் நல்லா இருந்தேன், 2022 கூட நல்லா இருந்தேன், 2023 பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, பணப்பிரச்சனை வருது, தேவையில்லாமல் பிரச்சனை வருது, நல்லது பண்ணுற கெட்ட பேர் வாங்குகிறோம், குடும்பத்தில் யாருமே எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்குது, எந்த ஒரு வேலையும் நாங்களால் பண்ண முடியல, கடன் தொல்லையால் அவதிப்பட்டுருக்கோம், வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க, நிறைய டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். பணப்பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்க தாங்க செய்யும். ஏன்னா ஜென்மசனி போயிட்டுருக்கு. அதை தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார், சமாளிக்க வச்சுருவார் உங்களுக்கு, சரிங்களா? குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. பணத்தை முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். வாக்குறுதி கொடுத்து மாட்டக்கூடாது, சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இந்த ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே உணவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. தூர பிரயாணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அதாவது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கார், 2ஆம் இடத்துல ராகும், உங்களுக்கு சூரியன் வந்து சேரனால கவனமாக இருக்கணும், சரிங்களா? அந்த மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் உங்களுக்கு, ஓரளவுக்கு தைரியத்தை கொடுப்பார், ஓரளவுக்கு உங்களை தாங்கி பிடிப்பார், ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி நடக்குது. உங்கள் செவ்வாய் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனோட சேர்க்கை இருந்து இந்த மாதம் நடுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். சுக்கிரனோட சேர்க்கை ஏற்பட்டுரும். இந்த மாதம் மட்டும் பிருகுமங்கல யோகம் 2 இடத்துல நடக்கும். மகர ராசியில் நடக்கும், அப்புறம் கும்பராசியில் நடக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் இல்லை, பணம் இல்லைங்க சார், சொந்த தொழில் அடிமலடி விழுந்துருச்சு, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, பணம் வரமாட்டேங்குது, வெளியே கொடுத்த பணம் வரமாட்டேங்குது, சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய ஒரு போராட்டமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும்.
இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கும்பராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் நடக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய், முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருந்து சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுறதுனால நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார், 3ஆம் இடத்துல குரு இருக்கார், செவ்வாயும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாதமாக இருக்கும். கடன் வாங்கியாவது நீங்கள் இந்த மாதம் வீடு வாங்கலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் போராட்டம், சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டாங்க. வீடை விற்கிற அளவுக்கு, நிலம் விற்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள், கடன் தொழிலால் அவதிப்பட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க முன்னாடி தலை குமிஞ்சுட்டு இருக்கீங்க. வாழ்க்கை அப்படி டோட்டல் அப்படி தலைகீழாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க கும்பராசி நேயர்கள். திடீர்னு வாழ்க்கை மாறிச்சு. என்ன காரணம்னா ஜென்ம சனி தான், 7.5 சனி தான். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பாடங்களையும் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கார். அதனால் இந்த மாதம் கவனமாக இருங்க. ஜென்ம சனி வரைக்கும் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். சரிங்களா? ராசிக்கு வந்து பாருங்கள், அடுத்து வந்து பாருங்கள், சுக்கிரன் செவ்வாயோட காம்பினேஷன் நல்ல ஒரு காம்பினேஷன் தான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அந்த கிரகமும் உங்கள் ராசியில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? அதனால் கவலையே பட வேண்டாம். எப்படியோ சமாளிச்சிருவீங்க, குடும்பத்தை எப்படியோ காப்பாற்றிடுவீங்க. கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை வந்து பார்த்திங்கன்னா சமாளிப்பீங்க, ஈஸியாக சமாளிக்க முடியும் இந்த மாதம். ஆனால் புதுசாக கடன் வாங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. அடுத்தப்பட்ட பணத்தை கொடுத்து மாட்டிடாதீங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, அந்த பிட்காயின் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பங்குச்சந்தையில் பணம் போடுறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஹெல்த் கண்டிஷன், உங்களோட உடலில் இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த உடல் சோர்வு, அந்த மன சோர்வு, அதெல்லாமே இந்த டயர்ட்னஸ், இதெல்லாமே இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் விலகிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஆரம்ப பகுதி ஒரு வாரம், மார்ச் ஒரு வாரத்துக்கு, அந்த மார்ச் முதல் ஒரு வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். இல்லைன்னா நிச்சயம் பண்ணிடுவீங்க. இந்த மாதம் ஏதோ உங்களுக்கு நடந்துடும். வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஜென்ம சனியால் திருமணம், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடச்சிரும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து புதன் வந்து யார், 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி, 3ஆம் இடத்துக்கு வருவார், குருவோடு சேருவார். இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. நல்ல அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? நல்லது நடக்கும். போன மாதம் கம்பேர் பண்ணும்போது, பிப்ரவரி மாதம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கும்பராசி நேயர்கள் வந்து பாருங்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க பாருங்கள், என்ன பாதத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, அந்த கிரகத்தோட தாக்கத்தால் இப்போ இருப்பீங்க நீங்கள். தசாநாதன் புத்திநாதன் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள், சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள், விஷயங்கள், இது எல்லாமே தசாபுத்தி மூலமாக தான் தீர்மானிக்கப்படும். அந்த தசாநாதன் புத்திநாதன் நல்லா இருந்தால், அந்த கிரகம் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பாதகமாக இருந்தால் கெட்டதாங்க நடக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகங்கள் செயற்கை தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பாதிப்பு உச்சகட்டமாக போயிட்டுருக்கு. அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஒரு சில பேர் வாய் விட்டு அழுகிற அளவுக்கு பிரச்சனை. முடியலைங்க சார், எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, சமாளிக்க முடியல, கடன் தொல்லையில் இருக்கும், பணப்பிரச்சனையில் இருக்கும், வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் நல்ல வேலை கிடைக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்தால் தொழில் அடி வாங்கிடும், வேலை அடி வாங்கிடும், உடம்பு சரியில்லாமல் போகும், முன்னேற்றம் இருக்காது. அது எந்தெந்த காலகட்டங்கள் வரைக்கும் நடக்கும், எந்தெந்த டைம்லேருந்து எந்த டைமில் வரைக்கும் நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். இந்த 12 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, அந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதா, நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா, லக்ன சுபகிரகங்களா, லக்ன அவயோக கிரகங்களா, இதெல்லாம் பாருங்கள். அது பார்த்தா தாங்க நம்ம 100% நம்ம தெளிவாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட், அதாவது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் கும்பராசி நேயர்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கும், உங்கள் விதி எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம பார்த்து துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.